aspirants, welcome to Kings NEET Series. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பயாலஜியோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த எபிசோட்ல நம்ம கெமிஸ்ட்ரியோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீட் ஃபேக்கல்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு, மிஸ்டர் சிவகுமார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரியை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த எபிசோடில் நம்ம கெமிஸ்ட்ரியோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2 monthsல நீட் வரப்போகுது. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல வேண்டிய முக்கியமான தகவல், 1 year படித்த இன்ஃபர்மேஷனை அதை ரீகலெக்ட் பண்ணி அதை நோட்ஸாக எழுதி அதை சின்ன சின்ன நோட்ஸாக ஃபைல் பண்ணி அந்த 30 சாப்டர்ஸையும் வந்து ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து அதை ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு அதை ரெடி பண்ணி வைக்கணும். ஏன்னா 1 year படித்ததுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா அதை வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். ஏன்னா படித்த மாதிரி தெரியும், ஆனால் படித்தது வந்து முக்கியமாக சொல்லணுன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்திங்கன்னா டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க, இவங்களும் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க, கிளாஸில் ஆன்சர் கூட பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் இல்லாததுனால, அந்த ரிவிஷன் இல்லாததுனால லாஸ்ட் மினிட்ல அது மறந்துடும். ஸோ கட்டாயமாக என்ன செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணணும். அதுக்கு இது வரைக்கும் அவங்க எழுதுகிற நோட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த நோட்ஸை கலெக்ட் பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி வைக்கிறது மிக மிக அவசியம். இதுதான் என்னுடைய முக்கியமான டிப்ஸ். அதாவது ஃபார் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு அப்பியர் இன் நீட் எக்ஸாமினேஷன். ஸோ சூப்பர் சார். இது வரைக்கும் நீங்கள் எழுதி வச்ச நோட்ஸ்லாம் எடுத்து செக்ரிகேட் பண்ணி அழகாக வச்சு படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்கிறாரு. ஸோ நம்ம கொஷின்ஸ்க்கு போயிடலாம் சார். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கான டிப்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் சார். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஸோ இந்த வார்த்தையிலேயே வந்து இன்றைக்கி வந்து நிறைய கடைகளில் ஆர்கானிக் ஃபார்மிங், அப்புறம் ஆர்கானிக் கிராசரி ஷாப்பில் எல்லாமே ஆர்கானிக் ஃபுட் ஐட்டம்ஸ் இப்படிலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ஒரு ரியல் மீனிங் அப்படின்றது வந்து நேச்சுரல். ஸோ அந்த நேச்சுரலான ஒரு விஷயத்தை பற்றி தான் நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிக்கிறீங்க. உதாரணத்துக்கு இதில் அட்வான்ஸ்டு டாப்பிக்னு சொன்னால், இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பயோமாலிகுல்னு ஒரு டாபிக் வரும். அது வந்து கிட்டத்தட்ட வந்து அது பயாலஜியை லிங்க் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஆனால் அந்த ஜென்ரல் ஃபஸ்ட்டு டாபிக்னு எடுத்திங்கன்னா, ஜென்ரலாக ஆர்கானிக்னா என்ன, சிங்கிள் கார்பன்னா என்ன, ஸோ டபுள் கார்பன்னா என்ன, ட்ரிபிள் கார்பன்னா என்ன, ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட் ஆக அந்த காம்பவுண்டோடைய நேம், அதோடைய ஃபங்க்ஷனல் நேச்சர் எல்லாமே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு கார்பனுக்கும் அதுக்கு தனித்தனியான பெயர்கள் உண்டு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதல்ல வந்து இதெல்லாம் அடிப்படை. இந்த அடிப்படையை வந்து முதல்ல வந்து அவன் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கணும். முதல்ல இப்போ 12th ஸ்டாண்டர்டில் வரும்பொழுது அவனுக்கு வந்து ஒரு சாதாரண CH4ன்னு போடுற மீத்தேனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவே அவனுக்கு ஆன்சர் பண்ண வரலன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியவே அவனால் என்ன பண்ண முடியாது, முழுசாக பண்ண முடியாது. அப்போ முதல்ல வந்து அதுக்கு உண்டான வழிமுறை, அந்த எந்த வழிமுறைன்றதை அவங்க வந்து என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சாதாரணமாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி 11th ஸ்டாண்டர்ட்லேயே பண்ணியிருந்திருந்தால் 12th ஸ்டாண்டர்டில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். இல்லை சார் நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஏதோ ஒரு புரியாத ஒரு விஷயமாக தான் தெரியும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் +1ல் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அது பண்ணியிருக்கணும். உதாரணமாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் இந்த மாதிரிலாம் ஜென்ரலாக டிஸ்கஷனில் வரும். இவங்களுக்கு வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் நேம், கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்னால என்னன்னே தெரியாமல் கார்பனைல் காம்பவுண்டை படிக்கிறது உண்டு. C+O இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் வந்ததுனாலே அதெல்லாமே கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். பட் எதெல்லாம் C+O ஒரு லிஸ்ட்டு எடுத்து அவங்க முதல்ல எழுதணும். அசிட்டோன், கீட்டோன், அந்த கீட்டோனில் அசிட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், ஸோ அந்த C+O ஆல்டிஹைட் போன்ற விஷயங்கள்லாம் எழுதி அவங்க முதல்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதுதான் முதல் ஸ்டெப்பு, அதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸும் கூட. So let them start with the preparation by knowing the names of the compound. ஸோ காம்பவுண்ட்ஸ் உடைய நேம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு நான் என்ன, ஹைலி ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் கார்பன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். அதே மாதிரி ஹைலி ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் கார்பன் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்குள்ளேயே அந்த தகவலை வந்து மேக்ஸிமம் ஃபிட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடுவேன். ஹைலி ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் கார்பன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீத்தேன். ஹைலி ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் கார்பன் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு.
இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன ரியாக்ஷன்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் பார்க்கும்போது 10th ஸ்டாண்டர்டில் கம்பஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்படியே டைரெக்டாக ஆக்சிடைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பஷன் அப்படின்ற வார்த்தையை அப்ளை பண்ணலாம். அதாவது CH4 டைரெக்டாக CO2 எல்பிஜி கேஸ்லலாம் உங்களுக்கு அந்த கன்வர்ஷன் CH4 வந்து CO2 கன்வெர்ட் பண்ணுறது தான் அந்த எரிக்கும்போது வரக்கூடிய விஷயங்கள். அந்த கம்ப்ளீட் நம்ம கம்பஷன் பயன்படுத்துறதுக்கு பதிலாக விட்டாக ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மீத்தேன் எடுத்துக்கிட்டு மீத்தேன் ஒரு ஸ்டெப் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா அது ஆல்கஹாலாக மாறும். அடுத்த ஸ்டெப் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஆல்டிகைட் ஒரு கீட்டோனாக மாறும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறும். அது அடுத்த ஸ்டெப் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா அது கார்பன் டை ஆக்சைடாக மாறும். ஆக மொத்தம் இதில் என்ன விஷயம்னா இதில் எல்லா ஆர்கானிக் நேமும் உள்ளே வந்துடுது. ஆனால் ஆரம்பம் என்னென்னா ஹைலி ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் கார்பன்னு நான் சொன்னேன். அது CH4ன்னு சொன்னேன். அது அல்கேன்னு சொல்லுவோம். ஹைலி ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் கார்பன்றது கார்பன் டை ஆக்சைடு. அது ஆர்கானிக்கே வராது. அது வந்து இன்ஆர்கானிக் கண்டிஷனில் வந்துடும் CO2. ஸோ இங்கேருந்து இந்த கன்வர்ஷனில் நடுவில் வந்த நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நிறைய டாபிக்ஸோடைய தலைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் முதல் கன்வர்ஷன் என்ன சொன்னேன், மீத்தேனை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம். மீத்தேனை கன்வெர்ட் பண்ண பிறகு ஆல்கஹால் கிடைக்கும். ஆல்கஹாலை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆல்டிகைட் ஒரு கீட்டோன் கிடைக்கும். கீட்டோனை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும், கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். கார்பாக்சிலிக் ஆசிட் அடுத்தது நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது கார்பன் டை ஆக்சைடில் முடியும். ஸோ இந்த ஸ்டெப்பை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க உள்ளே என்ட்ரு ஆகணும். பேசிக், நான் சொல்கிறது ரொம்ப பேசிக். ஸோ முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்னா முதல்ல நேம்ஸ், அதாவது காம்பவுண்ட் நேம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூமில் போயிட்டு ஒருத்தவனோட பேர் நமக்கு தெரிஞ்சால் தான் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். பேரே தெரியாமல் அவங்க கிளாஸ் ரூமில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கிளாஸை சரியாக எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் பேர் தெரியணும். அப்போ தான் அவங்ககிட்ட கம்யூனிகேஷன் நம்மளால் வந்து கரெக்டாக வச்சுக்க முடியும். அது மாதிரி இங்கே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறது உங்களுக்கு காம்பவுண்ட் பேர் தெரியணும். தெரியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி அட்வான்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது பயோமாலிகுல்ஸ், புரோட்டீன், லிப்பிட், கார்போஹைட்ரேட், நியூக்ளிக் ஆசிட். இந்த நாலும் அது என்ன, அதோடைய ஃபங்க்ஷனல் குரூப் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அந்த புரோட்டீனுக்கான ஃபங்க்ஷனல் குரூப் என்ன, லிப்பிடுக்கான ஃபங்க்ஷனல் குரூப் என்ன, கார்போஹைட்ரேட்டுக்கான ஃபங்க்ஷனல் குரூப் என்ன, நியூக்ளிக் ஆசிட்கான ஃபங்க்ஷனல் குரூப் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் பேசிக் இங்கே ஆரம்பித்து முடியும் போது எதில் முடியுது, அவனுக்கு அட்வான்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லும் போது நான் என்ன சொல்கிறேன், பயோமாலிகுலில் முடிக்குது. ஆனால் இவங்களுக்கு பசங்களுக்கு இதுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பே தெரியாது. அவன் +1 வந்துட்டு ஹைட்ரோ கார்பன்ற ஒரு டாபிக் படிச்சிருக்கணும், ஒழுங்காக படிச்சிருக்கணும். அந்த ஒழுங்காக படிக்கலைன்னாலே எங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பிரச்சனை. கிளாஸ் 12 டாப்பிக்கில் வந்துட்டு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் தெரியாது, கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் சரியாக பண்ண முடியாது. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே ஒரு கஷ்டமான ஒரு டாபிக் ஆகிடும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து நீங்கள் இது வரைக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கலைன்னா முதல் ஸ்டெப் எடுக்க வேண்டியது +1 போயிட்டு ஹைட்ரோ கார்பன் தலைப்பை கொஞ்சமாவது பார்க்கணும். அந்த தலைப்பை பார்த்து அதில் இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு தான் நீங்கள் அந்த நேம்ஸ் எல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, நான் சொன்ன இந்த சீக்வன்ஸ், நான் சொன்னது ஒரு மந்திரம் மாதிரி ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மந்திரம் என்னது, மீத்தேன் டு ஆல்கஹால், ஆல்கஹால் டு மீத்தேன்ட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன், சரிங்களா? ஏன்னா எந்த விதமான நீங்கள் அல்கேனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீத்தேன் டு ஆல்கஹால், ஆல்கஹால் டு ஆல்டிகைட் ஆர் கீட்டோன், கீட்டோன் ஆர் ஆல்டிகைட் இன்டு கார்பாக்சிலிக் ஆசிட், ஃபைனலி கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதுதான் என்னுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கான ஒரு டிப்ஸு. இதை ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயமாக நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஜெயிக்கலாம். சூப்பர் சார், ரொம்பவே கிளியராக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் சார். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது முதல் விஷயம் அடிப்படை மோல் கான்செப்ட். இந்த மோல் கான்செப்டை வந்து 3 விஷயமாக கன்வெர்ட் பண்ணலாம். மோலை 3ஆக கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது 3 விதமாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதை மாஸ், அதாவது கிராமாக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை பார்ட்டிக்கல் ஆட்டம்ஸ் ஆர் அயானாக கன்வெர்ட் பண்ணலாம். அதே விஷயத்தை வால்யூம்ஸ், அதாவது லிட்டரில் கன்வெர்ட் பண்ணலாம். அப்போது இது எல்லாமே வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சில யூசேஜ் யூனிட்ஸ். இப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம லிட்டரில் மெஷர் பண்ணுவோம், ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாஸில் மெஷர் பண்ணுவோம், அதாவது கிராம்ஸு மில்லிகிராம்ஸு மெஷர் பண்ணுவோம். பார்ட்டிகல்ஸ் அயானில் யாரும் மெஷர் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ஜெனரலாக ஒரு ஐடியாவுக்கு நான் சொல்கிறேன். இந்த கன்வர்ஷன் அப்படின்றது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஊருக்கு கிளம்பி போகிறோம் இங்கேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்கிற அந்த ஊருக்கு வந்து 3 டைரெக்ஷன் கூட இருக்கலாம். அந்த 3 டைரெக்ஷன்லேருந்து நம்ம அந்த ஊருக்கு வரலாம். அதே அந்த ஊர்லேருந்து அந்த 3 டைரெக்ஷனில் அந்தந்த ஊருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ABC ஒரு 3 ஊருக்கு நம்ம வந்து போகவும் செய்யலாம். அந்த ABCயில் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மோல்ன்றதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ன்ற ஒரு ஊரில் இருந்து ஏக்கு போகலாம், பிக்கு போகலாம், சிக்கு போகலாம். திருப்பியும் ரிட்டன் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஏலேருந்து எக்ஸுக்கு வரலாம், பியிலேருந்து எக்ஸுக்கு வரலாம், சியிலேருந்து எக்ஸுக்கு வரலாம். இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். எக்ஸ்லேருந்து எது வெளியில் போனாலும், அதாவது நான் சொல்கிறது மோல்லேருந்து நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணாலுமே நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளை பண்ணணும். எதை மல்டிப்ளை பண்ணணும், இதான் விஷயம். மல்டிப்ளை பண்ணணும்னா, நான் லிட்டரில் கன்வெர்ட் பண்ணணும்னா
22.4 அப்படின்ற ஒரு நம்பரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அது ஏன் எதுக்குன்றது ஃபர்தராக நம்ம ஃப்யூச்சரில் வரக்கூடிய சீரீஸில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸ் அப்படின்ற அந்த மோல் வேல்யூவை நான் மாஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா மாலிகுலர் வெயிட் ஆர் அட்டாமிக் வெயிட்டால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். கொடுத்த எந்த வேல்யூ அது ஆட்டமா இல்லை அது வந்து மாலிகுலான்னு தெரியணும். அதை வச்சு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணும்பொழுது கன்வர்ஷன் ஃபேக்டர் இங்கே அட்டாமிக் வெயிட் ஆர் மாலிகுலர் வெயிட். அதே விஷயம் இப்போ சப்போஸ் நான் பார்ட்டிகல்ஸ் ஆர் அயானா மாற்றணும் அப்படின்னு சொன்னால் 6.023 × 10⁻23 என்ற அவகேட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். டிப்ஸ் கொடுத்தது ஒரே சிம்பிள் பாயிண்ட் தான். ஒரு கன்வர்ஷன் எதுலேருந்து கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னேன், மோல்ன்ற வேல்யூவிலேருந்து 3 விதமான வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ 22.4 லிட்டர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 6.023 × 10⁻23. மூணாவது நீங்கள் அவகேட்ரோ அதாவது அட்டாமிக் வெயிட் ஆர் மாலிகுலர் வெயிட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். அது ஆட்டமாக கொடுத்துருக்காங்களா இல்லை மாலிகுலாக கொடுத்துருக்காங்களான்ற விஷயம் தெரிஞ்சு அதை மல்டிப்ளை பண்ணணும். அதே கான்செப்ட் தான். சப்போஸ் நீங்கள் நான் சொன்ன அந்த ஊர் பிரயாணம் மாதிரி ஏலேருந்து நீங்கள் திருப்பியும் எக்ஸுக்கு வந்தாலோ இல்லை பிலேருந்து எக்ஸுக்கு வந்தாலோ இல்லை சிலேருந்து எக்ஸுக்கு வந்தாலோ ரிவர்ஸில் வரும்பொழுது ரிட்டன் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான். போகும்போது ஒரு டைரெக்ஷனில் போயிட்டீங்க, மல்டிப்ளை பண்ணிட்டீங்க, இந்த விஷயத்தை வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. ரிட்டன் வரும்போது ரிட்டன் டிக்கெட் எடுத்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். வேறு ஒன்றுமே கிடையாது. அதே வேல்யூவில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சிடும். ஸோ மோல் டு எனிதிங் ஆர் எனிதிங் டு மோல், இதுதான் சாதாரண விஷயம். ஸோ மாணவர்களே, நான் சொன்னதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொன்ன விஷயம் ஒன்று தான். இதை முதல்ல அடிப்படையாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை நீங்கள் தரவு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது தெரியல அப்படின்னு சொன்னால் கெமிக்கல் ஈக்குலிபிரியமோ அயானிக் ஈக்குலிபிரியமோ இல்லைன்னா கெமிக்கல் கைனடிக்ஸோ ஈவன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோ தயவுசெய்து உங்களால் பண்ண முடியாதுன்றதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்போ அதுக்கு நீங்கள் +2 இருக்கிற டாப்பிக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முயற்சி எதில் பண்ண வேண்டியது இருக்குது, +1 இருக்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸை எடுக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்லிவிடுவாங்க, +1 நான் படிக்கணும் இல்லை நேராக +2 நீங்கள் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அது வந்து ஒரு ஏட்டு சுரக்கா மாதிரி மனப்பாடம் பண்ணி தான் செய்ய முடியுமே தவிர ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வரவே வராது. எப்படி பண்ண முடியும், சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் மோல் கான்செப்ட்லாம் சொல்லும்பொழுது ஒரு கால்சியம் கார்பனேட் CaCO3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்பு கல், நம்ம அந்த சுண்ணாம்பு கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஜென்ரலாக நான் வந்து இப்படி தான் நான் சொல்லுவேன் அந்த பசங்களுக்கு, தம்பிகளா நீங்கள் வந்து அந்த கால்சியம் கார்பனேட்டுடைய மாலிகுலர் வெயிட் எவ்வளவு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். மாலிகுலர் வெயிட் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் கால்சியம் உடைய மாலிகுலர் வெயிட் வந்து அட்டாமிக் வெயிட் வந்து 40 சார், அப்புறம் கார்பனுடைய வெயிட் வந்து 12 சார், அப்புறம் ஆக்சிஜனோட இது வந்து 16 சார், எல்லாம் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணி வந்தால் மொத்தமாக அதோடைய வேல்யூ என்ன வரும்னா 100ன்னு வரும். 100ன்றது வந்து வருதல் பார்த்தீங்களா, அந்த கால்சியம் கார்பனேட் தான்டா சாக் பீஸு. அந்த சாக் பீஸை வச்சு நாங்கள் எழுதும்போது உங்களுக்கு வந்து அதை படிக்கும்போது தான் உங்களுக்கு கிடைக்குது அந்த 100 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டாக சொல்லுவோம். அந்த கால்சியம் கார்பனேட் என்ற ஒரு விஷயத்தில் அது என்னவோ தெரியல, அது சயின்டிஃபிக்காவோ எதுவோ தெரியல, அது ஆட்டோமேட்டிக்காக அது அமைஞ்சு போச்சு. அந்த 100ன்ற நம்பர் கரெக்டாக அதில் அதோடைய மாலிகுலர் வெயிட் அதில் அமைஞ்சு போச்சு. ஸோ அதை சொல்லும்போது தான் நம்ம என்ன சொல்கிறது, அந்த சாக் பீஸ் அதை பிடிச்சி நீங்கள் எழுதும்போது அதை வச்சு நீங்கள் கற்றுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த 100 மார்க் உங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் கிடைக்குதுன்னு சொல்லி நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு கிண்டலாக சொல்கிறதும் உண்டு. ஸோ ஒரு பசங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி அதே நேரத்தில் ஞாபகம் வச்சுப்பான் இல்லையா. ஸோ 100ன்னு சொன்னார், அந்த 100 எடுத்து அந்த 100 கிராம் எடுத்து 1 லிட்டரில் கரைச்சா அதுதான்டா 1 மொலாரிட்டி, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை நல்லா பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். சூப்பர் சார். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுங்கள் சார். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆக்சுவலாக வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு ஏரியான்னு கூட எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல சொன்ன ரெண்டுமே கொஞ்சம் டஃப்பான ஏரியா தான். பசங்களுக்கு நான் தான் சொன்னேன்ல, ஒன்றை தொட்டால் தான் இன்னொன்று தொட முடியும்னு சொல்லிட்டேன். அதாவது +1 நீங்கள் டச் பண்ணால் தான் +2 டச் பண்ண முடியுன்ற அளவுக்கு நான் 2 மேஜர் ஏரியாவை சொன்னேன். ஒன்று ஹைட்ரோ கார்பனை படித்தா தான் நீங்கள் ஆர்கானிக்கை தொட முடியும்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஸ்டாக்கியோமெட்ரிக்கை தொட்டால் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னு சொன்னேன், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை உங்களால் பண்ண முடியும்னு சொன்னேன். அது ரெண்டுத்துக்கும் நான் கொடுத்த இந்த டிப்ஸு ரொம்ப முக்கியமான டிப்ஸ். ஆனால் இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கடல். அந்த கடல் அப்படின்ற போது அதில் என்ன நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், முதல் பாயிண்ட்டு அவங்க வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆட்டம்னா என்ன, அந்த ஆட்டம் எப்படி இருக்கும், அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, பழங்காலத்தில் என்னென்னலாம் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொடுத்தாங்க, இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட் மாடல் என்ன. ஸோ இந்த மாதிரியான அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை ஒரு பேஸ் அவனுக்கு முதல்ல தெரியணும். இதில் என்ன பெனிஃபிட்னா, அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை இங்கே படித்தானா ஃபிசிக்ஸில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை ஈஸியாக டச் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான். ஏன்னா ஃபிசிக்ஸில் ஆட்டம் தனியாகவும் கெமிஸ்ட்ரியில் ஆட்டம் தனியாகவும்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நினச்சிப்பாங்க ஃபிசிக்ஸில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் படித்தா அது ஒன்று, கெமிஸ்ட்ரியில் படித்தா அது ஒன்று. ரெண்டுத்துக்கும் காமன் கான்செப்ட்ஸ் தான். கான்செப்ட்ஸை இங்கே படிக்கும்பொழுது ஆர்பிட்டால் அப்படின்ற ஒரு கான்செப்டை அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுவாங்க. SPDF அப்படின்ற இந்த ஆர்பிட்டாலை பற்றி அதிகமாக பேசுகிறது உண்டு. அதாவது S can occupy 2 electron,
P can occupy 6 electron, D can occupy 10 electron and F can occupy 14 electrons அந்த கான்செப்ட். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் அந்த பீரியாடிக் டேபிளே அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஒரு கொஸ்டினாகவே இது எப்படி சார் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது, இதுக்கும் அதுக்கும் எப்படி சார் முடிச்சு போடுறீங்கன்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக எஸ் கேன் ஆக்குபை 2 எலக்ட்ரான்னு நான் சொன்னேன். பீரியாடிக் டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து முதல்ல 2 காலம் போட்டிருப்பான். இந்த 2 காலம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் அந்த 2 எலக்ட்ரான் அப்படின்ற விஷயத்தை கூட எடுத்துக்கலாம். அந்த நம்பரை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அதில் ரெண்டு காலம் இருக்கும். ஸோ அந்த எஸ்ஸில் 2 காலம், அதுதான் 2 எஸ் பிளாக், ரெண்டுமே எஸ் பிளாக்கு. பி அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் கார்னர் சைடில் பி பிளாக் இருக்கும். அதில் நான் என்ன சொன்னேன், பி கேன் ஆக்குபை 6 எலக்ட்ரான்னு சொன்னேன். அங்கே ஆக்சுவலாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 காலம் தான் இருக்கும். இந்த மிடில் வந்து பார்த்தீங்கன்னா டி இருக்குது, அதாவது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸு. இந்த டி பிளாக்குக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டி பிளாக் கேன் ஆக்குபை 10 எலக்ட்ரான்ஸ்னு சொன்னேன். கரெக்டாக 10 காலம் இருக்கும். ஸோ அதே மாதிரி எஃப் கேன் ஆக்குபை 14 எலக்ட்ரான்ஸ்னு கொடுத்துருப்பேன். அந்த 14 எலக்ட்ரான்ஸ் கீழே கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து 14 உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் நம்பர்லேருந்து எண்டிங் நம்பர் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 14 கரெக்டாக பாக்ஸஸ் உங்களுக்கு வரும். ஸோ அவ்வளோதான் விஷயம். பீரியாடிக் டேபிளை ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம் முதல்ல கிடையாது. நான் வந்து பசங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா, இதை நம்பர் மாதிரியே ஞாபகம் வச்சுக்கூடா, 1லேருந்து 118 வரைக்கும் நம்பர் தான். அந்த நம்பர் இங்கே வந்து நம்ம எப்படி நம்பர் போடுறோமோ அதே மாதிரி தான் அங்கேயும். இதுக்கு வந்து அட்டாமிக் நம்பர்னு பேர். அட்டாமிக் நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரானையும் புரோட்டானையும் குறிக்கக்கூடிய ஒரு நம்பர், அவ்வளோதான். இந்த நம்பர் நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் இன்னும் பெட்டராக எந்த இடத்துல எந்த எலிமெண்ட் வருதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். உதாரணம் கால்சியம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். 20வது எலிமெண்ட் அப்படின்னா கால்சியம். அப்போ 20வது எலிமெண்ட் ஏன் சார் கால்சியம்னு ஒரு கேள்வி கேட்டானா, அதுக்கிட்ட அந்த கால்சியத்தில் 20 எலக்ட்ரான் இருக்குது, 20 புரோட்டான் இருக்குது. அதனால அது 20வது எலிமெண்ட்டுன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆணித்தரமாக சொல்லணும். ஸோ சோடியத்துக்கு ஏன் சார் 11வது எலிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க? ஒன்றும் இல்லை, அதில் 11 எலக்ட்ரான் இருக்குது, 11 புரோட்டான் இருக்குது, அதனால அது 11வது எலிமெண்ட்டுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த விஷயங்களை முதல்ல வந்து பேசிக்காக அவங்கள வந்து கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது ஸ்லோவாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஷேப்ஸ் ஆஃப் த மாலிகூல். ஏன்னா இப்போ முதல்ல ஆட்டமை பற்றி முதல்ல ஆரம்பித்து இதுதான் இப்போ ஆட்டம்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னா ஆட்டம் ஒன்றா சேர்க்கும்போது என்ன ஆகிடுது உங்களுக்கு, அது வந்து மாலிகூல், அதாவது மூலக்கூறாக உருவாகுது. அணுக்கள் மூலக்கூறாக மாறும்பொழுது மூலக்கூறின் வடிவம் என்ன, இந்த ஷேப்ஸ் என்னன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. ஷேப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே ஷேப்ஸுக்கு ஒரு ஹைப்ரிடைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதாவது இந்த ஆர்பிட்டால் ஒன்றா சேரும்பொழுது ஹைப்ரிடைஸ் ஆகி ஒரு புது விதமான ஒரு மூலக்கூறினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி ஆர்பிட்டால், எஸ்பி ஹைப்ரிடைசேஷன், sp2 ஹைப்ரிடைசேஷன், sp3 ஹைப்ரிடைசேஷன், sp3d ஹைப்ரிடைசேஷன், sp3d2 ஹைப்ரிடைசேஷன்னு விதவிதமான ஹைப்ரிடைசேஷன் உண்டு. அது எப்படி இருக்கும் அந்த ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால், அது எப்படி அந்த மாலிகுல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு மாலிகுல் வந்து லீனியராக இருக்கும், ஒரு சில மாலிகுல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும், ஒரு சில மாலிகுல் வந்து பார்த்திங்கன்னா டெட்ராஹெட்ரல் ஷேப்னு சொல்லி அதாவது 4 கார்னர்ஸோடு இருக்கும், ஒரு சில மாலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு நடுவில் ஒரு குச்சியை குத்துன மாதிரி இருக்கும். நான் விளையாட்டாக சொல்லுவேன், அதை சமோசாக்குள்ள குச்சின்னு சொல்லி விளையாட்டாக சொல்லுவேன். பசங்க என்ன சார் சமோசாக்குள்ள குச்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைடா, சமோசான்னு சொன்னால் உனக்கு ட்ரையாங்கிள் ஞாபகம் வந்துடும். அதுக்கு நடுவில் ஒரு குச்சியை குத்தி வர்ற, அந்த குச்சியை குத்துனேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது, ஸோ அது வந்து சமோசாக்குள்ள குச்சி, அந்த சமோசாவுடைய கார்னஸை கனெக்ட் பண்ணிப்பார், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறது பழக்கம் உண்டு. ஏன்னா எளிமையாக எப்போ நம்ம சொல்லுறோமோ அப்போ தான் எளிமையாக அந்த கல்வி வந்து அவங்களுக்கு போய் சேரும். அதே மாதிரி ஒரு பிஸ்கெட்குள்ளே குச்சின்னு சொல்லுவேன். சும்மா பிஸ்கெட் ஆக்சுவலாக ஸ்கொயர் டைப்பில் வராது, இருந்தாலும் பிஸ்கெட்குள்ளே குச்சி அப்படின்னு சொல்லுவேன். பிஸ்கெட்குள்ளே ஒரு குச்சியை குத்துன மாதிரி இருக்கும். அந்த குச்சியை குத்தும்போது இந்த கார்னஸை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஸோ அந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை விட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க முடியாது. ஸோ சிங்கிள், அதாவது லீனியர் டைப், ட்ரைகோனல், டெட்ராஹெட்ரல், ட்ரைகோனல், பைபிரமிடல் அண்ட் ஆக்டாஹெட்ரல். ஸோ இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போது சாதாரண அணுக்கள் மூலக்கூறுகளாக மாறிவிட்டது. அந்த மூலக்கூறுகளில் எலக்ட்ரான்களை எப்படி நம்ம வந்து அழகாக பிரித்து வச்சுருக்கோன்ற விஷயங்கள் நடக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு வந்து கண்டிஷன் போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ மாலிகூல்ஸை ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டால் தான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரிக்கு உள்ளே போக முடியும். ஸோ அடிப்படையே வந்து ஒரு ஆட்டம் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் மாலிகூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன இந்த sp2, sp3, sp3d2 இந்த டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிடைசேஷனை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த அடிப்படையின் பேரில் தான் அடுத்த கட்டம் நம்ம வந்து இன்ஆர்கானிக்காக பேச முடியும். சூப்பர் சார். இப்போ பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்க. இந்த 118 எலிமெண்ட்ஸை எப்படி சார் ஞாபகம் வச்சிருக்கு? சின்ன சின்ன நிமோனிக்ஸ் நம்ம தான் ரெடி பண்ணிக்கணும். ஆக்சுவலாக வந்து இதுக்குன்னு மெத்தட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்குன்னு ஒரு மெத்தடை நம்ம டிரைவ் பண்ணிக்கிட்டு நம்ம செய்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் பயாலஜியோட ரிலேட்டடாக கொஞ்சம் சொல்கிற மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன், கொஞ்சம் லிங்க் பண்ணிப்பேன்.
டி பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா 20வது எலமெண்ட் கால்சியம், அதோட முடிஞ்சிடும். 21 ஆரம்பிக்கும் போது டி பிளாக் ஆரம்பிக்கும். டி பிளாக்ல வரும்போது அப்படியே ஒரு 10 எலமெண்ட்டுக்கு நமக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தெரியும். அதுக்கு நான் சொல்கிற ஐடியா வந்து ஸ்கேரி, டைனி, வைப்ரண்ட், குரோமேக்னான், மேன், ஃபீல், கூல், நைஜீரியன், குசைன், CUZN முடிப்பேன். இது ஆக்சுவலாக ஒரு வார்த்தையாக நான் வந்து அதை ஃப்ரேம் பண்ணிப்பேன். இது என்ன அப்படின்னு சொன்னால், நைஜீரியாவில் ஒரு குரோமேக்னான்ற மேன் வந்து அதோடைய பிறப்பிடமாக அந்த இடத்துல தான் அவன் வளர்ந்தான். அவன் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்கேரியாக, டைனியாக, வைப்ரண்ட்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் அது ஸ்கேரி, டைனி, வைப்ரண்ட் எல்லாம் ஒரு எலமெண்ட்டோடைய முதல் 2 எழுத்துக்கள். ஸ்கேரின்னு சொல்லும்போது ஸ்கேண்டியம், டைனின்னு சொல்லும்போது டைட்டானியம். ஸோ அந்த பர்டிகுலர் முதல் வார்த்தைகளோட அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டே நான் அந்த விஷயங்களை ஃப்ரேம் பண்ணிவிடுவேன். ஸோ ஃப்ரேம் நான் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் கூட பண்ணலாம். ஏன்னா அது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும், அதை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும். நான் என்னுடைய ஃப்ரேமிங்கில் நான் சொல்லும்போது அந்த ஒரு மனுஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் எப்படி இருப்பாருன்ற மாதிரியான ஒரு யூகத்தை வச்சு இந்த அடிப்படையில் அதை பண்ணுறேன். அப்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, அவனுக்கு அந்த எலமெண்ட்டோடைய நேம்ஸ் வந்து ஈஸியாக மறக்காமல் ஞாபகம் வந்துடும். அப்போது 10 எலமெண்ட்டுக்கும் டி பிளாக் ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக டி பிளாக் கற்றுக்கிறது டக்குன்னு அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடுறது கஷ்டம். ஸோ அப்போ ஸ்கேரி, டைனி, வைப்ரண்ட், குரோமேக்னான், மேன், ஃபீல், கூல், நைஜீரியன், குசைன். என்ன சார் இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டிங்களே சார்? 10 எலிமெண்ட் சொல்லிட்டேன். 10 எலிமெண்ட் எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமா சார்? சொல்ல முடியும். சரி சார், வேறு எப்படி சார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சாதாரணமாக ஃபஸ்ட்டு அந்த பி பிளாக் எலிமெண்ட்டை பேகெட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஃபஸ்ட்டு 13வது குரூப் சார், இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? பேகெட், அவ்வளோதான். அப்போ 14வது குரூப் எப்படி சார் சொல்கிறது? க்யூட் சிஸ்டர்ஸ் கெட் ஸ்நாக்ஸ் பேக்கெட். க்யூட் சிஸ்டர்ஸ் கெட் ஸ்நாக்ஸ் பேக்கெட் முடிஞ்சு போச்சு. அந்த குரூப்பும் முடிஞ்சது. அதுக்கு அடுத்த குரூப் எப்படி சார்? ஒன்றும் இல்லை சார், நாகப்பாம்பு ஆசையாக சாப்பிடுது பிஸ்கெட்டை, முடிஞ்சு போச்சு. அந்த குரூப் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது குரூப் எப்படி சார்? ஒன்றும் இல்லை, OCT போடு. ஆனால் இது சொல்லிக் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஏதோ சார் வந்து வித்தியாசமாக பேசுகிறார், திடீர்னு கெமிஸ்ட்ரியை விட்டுட்டு சமோசாக்குள்ளே குச்சி பிஸ்கெட்டுக்குள்ளே குச்சிலாம் பேசுகிறார். ஸ்ட்ரக்சர்ஸ், இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர்ஸ். யூ ஷுட் ரிமெம்பர் த ஸ்ட்ரக்சர். That is the reason we are giving the idea to you, because it is not easy, because when you are appearing for the examination, the immediate problem is you cannot recollect and reply the information. நம்ம டக்குன்னு அது ஞாபகம் வராது, அதை கொடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எக்ஸாம் ஹாலில் போகும்போது அந்த 3 மணி நேரத்துக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். அந்த 3 மணி நேரத்தில் என்னது அவங்க வேகமாக அவங்களால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும்னு சொல்லுங்கள். அப்போ 10 எலமெண்ட்டோடைய ஞாபகமும் எனக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், நான் படித்ததை விட இந்த மாதிரியான சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ், டிப்ஸு, ட்ரிக்ஸு கண்டிப்பாக தேவை. அதுவும் நீங்களே உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட் டிப்ஸை ரெடி பண்ணலாம். ஆனால் ரீசனபிளாக சயின்டிஃபிக்காக ரெடி பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நீட் எக்ஸாம். சூப்பர் சார், ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்காக தேங்க்ஸ் லாட் சார். மிக்க நன்றி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காரு. அண்ட் 118 எலிமெண்ட்ஸை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் ஆஃப் கிங்ஸ் நீட் சீரீஸில் சந்திக்கிறேன். Until then, this is Jayani signing off. Tata, bye. Kings International Medical Academy.